அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு தனது பகை கிரகமான சந்திரனுடைய ஆட்சி வீடான கடகராசியில் புதன் வக்ர பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. அவர் 13/8/2024 முதல் வக்ர நிவர்த்தி பெறுகிறாரு. இதன் காரணமாக உங்களுக்கு தானாக நடக்க போகும் நல்லது என்ன? நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும். அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு? புதன் பகவானை பொறுத்தவரை கடகராசியில் வக்ர நிவர்த்தி பெறுகிறாருங்க. இதனால் கும்பராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு? குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. அதே போல கடகத்தில் சூரியனும் புதனும் சஞ்சரிக்கிறாங்க. சிம்மத்தில் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி வக்ரகதியிலும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள். அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்குங்க. ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே சூட்சமமாக குறிப்பிடுதுங்க. கல்வி, கலை, வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகங்க. எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் மிக மிக அவசியங்க. கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம். நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன்க. அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகுங்க. ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கன்னியில் உச்சம் பெறுகிறாரு. மீனத்தில் நீச்சம் அடைகிறாரு. அறிவு, ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு, பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாருங்க. விஞ்ஞானம், விஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாக திகழ்கிறாருங்க. இப்படிப்பட்ட புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை இந்த நாளில் வேண்டுமானாலும் வணங்கலாங்க. நவகிரகத்தை 9 முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்க. வேண்டியதெல்லாம் புதன் பகவான் தந்தருள்வார் என்பது ஐதீகங்க. இப்படிப்பட்ட புதன் பகவானை வழிபடுவதற்கு உகந்த கிழமை புதன்கிழமை. புதன் பகவானுக்கு உரிய ராசி மிதுனம், கன்னி. இதே போல புதன் பகவானுக்கான திசை வடகிழக்கு என்றும் புதன் பகவானின் அதிதேவதை மகாவிஷ்ணு என்றும் பிரத்யேக தேவதை ஸ்ரீமத் நாராயணன் என்றும் விவரிக்கிறதுங்க இந்த ஜோதிட சாஸ்திரம். புதன் பகவானுக்கு உரிய நிறம் பச்சை. அதனால்தான் திருவெண்காடு தலத்தில் புதன் பகவானுக்கு பச்சை வஸ்திரம் சார்த்தப்படுகிறது. புதன் பகவானின் வாகனம் குதிரை. பச்சை பயிறு புதன் பகவானுக்கு விருப்பமான நிவேதியம் என்றும் வெண்காந்தல் மலர் கொண்டு அர்ச்சிப்பது சிறப்பு என்றும் அவருக்கான ஆபரணம் மரகதம் என்றும் விவரிக்கிறது திருவெண்காடு ஸ்தல புராணம். புதன் பகவானுக்கு உரிய பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது 6 லக்னங்களில் பிறந்தவர்களில் புதனுடைய வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள், படிப்பில் மந்தமாக உள்ளவர்கள், சீர்காழி அருகில் இருக்கும் திருவெண்காடு என்னும் ஊரில் குடிகொண்டிருக்கும் ஸ்வேதேஸ்வரரை புதன்கிழமை சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகங்க. அது மட்டுமில்லாமல் நோய் தீர்க்கும் திருத்தலம் என்று போற்றப்படுகிறது திருவெண்காடு. அப்படிப்பட்ட திருவெண்காடு புதன் பகவானை வழிபட புதன் பகவான் உச்சம் ஆட்சி பெறும் புரட்டாசி மாதமும் ஆட்சி பெறும் ஆனி மாதமும் புதன் நட்சத்திரங்களான ஆயுள்யம், கேட்டை, ரேவதி ஆகியவை வருகின்ற புதன்கிழமைகள்ல புதன் ஓரையில் வழிபாட்டு பரிகாரம் செய்வது மிக சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட இந்த காலகட்டங்கள்ல கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி சுக்கிரன் கலத்திரஸ்தானத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசியை பார்வையிடுவது நல்ல ஒரு அமைப்பு என்று தாங்க சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இணைந்து உங்களுடைய ராசிக்கு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதால இந்த காலகட்டங்களில் ஆபரணங்கள் வாங்குவது, வீடு மனை வாங்கி விற்றல், வாங்கி தொழில் முதலிய தொழிலை செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குதுங்க. இதனால் எதிர்பாராத அளவிற்கு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்குது. வங்கி தொழிலில் முதலிய
தொழிலை செய்பவர்களுக்கு நல்ல ஆதாயம் கிடைக்க இருக்குதுங்க. 6ல் புதன் மறைந்திருப்பதால் ஐடி தொழில்நுட்ப துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றம் உண்டுங்க. வருமானம் அதிகரிக்குங்க. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 6ல் சூரியன் அமர்ந்திருப்பதால் அரசாங்க காரியங்கள் சாதகமாக முடியுங்க. புதிதாக தொழில் தொடங்குவது அல்லது உங்களுடைய தொழிலை மேம்படுத்துவது சம்பந்தமான முயற்சிகளுக்கு அரசாங்க ஆதரவு எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவே இந்த புதன் பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. வரவும் செலவும் சமமாகவே இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் கடன் வாங்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இருக்காதுங்க. ஜென்ம ராசியில் சனி பகவான் வக்ரகதியில் இருப்பதால் ஏதாவது ஒரு உடல் உபாதை ஏற்பட்டு கொண்டே இருக்குங்க. இருந்தாலும் மிகச்சிறிய சிகிச்சையினால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க. நல்ல ஒற்றுமை குடும்பத்தில் ஏற்படுங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளையினுடைய உத்தியோகத்திற்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. அதே போல அடிக்கடி வெளியூர் செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுவதால் உடலில் அசதியும் மனதில் சோர்வும் ஏற்படலாங்க. வீண் செலவுகளை தவிர்ப்பது உங்கள் கையில தாங்க இருக்குது. தேவையில்லாத வீண் அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் தனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிக்கும் இக்காலகட்டங்களில் சனி பகவான் அனுகூலமாக இல்லைங்க. குருவும் செவ்வாயும் ராசிக்கு அர்த்தாஷ்டக நிலையான ரிஷப ராசியில் நிலை கொண்டிருக்கிறாங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது மிக மிக நல்லதுங்க. அதே போல காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வர்த்தக துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குதுங்க. வெளி மாநிலங்களிலிருந்து வந்து பணியாற்றி வரும் தொழிலாளர்களின் நியாயமற்ற கோரிக்கைகள் உற்பத்தி பாதிக்கப்படுங்க. மூலப்பொருட்களுடைய விலை அதிகரித்து வந்த நிலையில அந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு வெளிநாட்டில் நல்ல ஒரு டிமாண்ட் இருப்பதால நல்ல ஒரு முன்னேற்றம், உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவு இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. இதனால் உங்களுடைய பழைய கடன்கள், தேவையில்லாத பண பிரச்சனைகள் நீங்கி எதிர்கால முன்னேற்றத்திற்கான முயற்சிகளை மேற்கொள்ள சிறந்த ஒரு காலகட்டமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது குடும்பஸ்தானமான 2ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதால் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் அவ்வப்பொழுது நேரலாங்க. அதற்கு ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி தூண்டுதல் செய்யலாங்க. அதனை தொடங்கி வைத்தவர் நீங்களாக இருப்பீர்கள் என்பதால் நீங்களே அதனை நியாயமாக பேசி சிக்கல் இல்லாமல் முடிக்கும் முயற்சியை தொடங்க வேண்டும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மற்றவர்களை நம்பி காரியத்தில் இறங்கி தொல்லைப்பட வேண்டாங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை நீங்களே யோசித்து சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் தவறாது கடைபிடிங்க. லட்சுமி நரசிம்மரை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.